வணக்கம் நான் உங்க நிஷு. வணக்கம் நான் உங்க நிஷு. அப்படின்ட்டிங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பைக்கை எப்படி வாங்கலாம், பைக்கோட ப்ராசஸ் என்ன, பைக்கில் எப்படி டெலிவரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம இந்த கொடுக்க போகிறோம். போன வீடியோ நீ போட்டிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. போன வீடியோவில் கொஞ்சம் தூக்கத்தில் அப்படி இப்படி சொல்லி எடிட் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி vlog. ஸோ எனக்கே பார்த்துக்கிட்டு வணக்கம் நான் உங்கள் நிஷு எல்டிஎஃப்எல்ஆர் எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த vlog எதை பற்றி அப்படின்ட்டிங்கன்னா பைக்கை யாராவது டெலிவரி எடுக்க போகிறீங்க இல்லை பைக்கோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலான ரிவ்யூ இந்த வீடியோ சொல்கிறேன். இதுக்கு மட்டும் நீங்கள் போன வீடியோ போட்டிருப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இருந்தாலும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட கமெண்ட்ஸ்க்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். அந்த சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டி ஆல்ரெடி ஆப்ஷன் போட்டு விட்ருங்க. நிறைய பேர் நிறைய கொஸ்டின்கள் கேட்டீங்க. அந்த கொஸ்டினுக்கு என்னால் இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாது. அதுக்கான நேரங்கள் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டு டைம் அதே மாதிரி நிறைய பேரோட 2 மணிக்கு 3 மணிக்குலாம் விளாக் ஷூட் பண்ண நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணீங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைங்க. இப்போ கொஞ்சம் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஃப்ரீ ஆகிட்டு. அண்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:29 ஆச்சு. இப்போ கொஞ்சம் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதாவது இப்போ நிறைய பேர் காலேஜ் பசங்க படிப்பீங்க. ஸோ எனக்கு இந்த பைக்ஸ் வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். என்னென்னா காலேஜ் போனால் கண்டிப்பாக பைக் வாங்கணுமா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அப்படின்ட்டு இல்லைங்க. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போது இந்த வயசில் நம்ம இப்படி இருக்கும்னு நினைப்பாங்க. மர்ட்டுனே அவனை கத்த விட 108 மெயினான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பைக்காக தான் இருக்கும். இப்போ நிறைய பசங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பைக்குன்றது ஒரு மிஷினை தாண்டிட்டு ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கும். அதாவது எனக்கும் என் பிளாட்டிபஸ்க்கும், அதாவது பிளாட்டிபஸ்ல R15 வெர்ஷன் 4 எங்கள் 2 பேர்த்துக்குள்ள அவ்வளோ ஒரு நல்ல கனெக்ஷன். எப்படின்ட்டிங்கன்னா நம்ம பைக்கு டெலிவரி எடுத்திருப்பாங்க. டெலிவரி எடுக்கும்போது ஒரு குழந்தைய கையில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எனக்கு அந்த டெலிவரியில் நடந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம். இன்ன வரைக்கும் சொல்ல போனால் பைக்கை ஏன்டா எடுத்துன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. சின்ன விஷயங்களில், அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்களை பைக் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். என்னடா இது நம்ம பைக் மட்டும் இப்படி பிரச்சனை வைக்குதுன்னு. அதுக்கப்புறம் தான் அப்படி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்பவுமே எங்கள் ஒரு பொருள் இருக்குன்னா அது இருக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இல்லாத போது அதை நினச்சி கவலைப்படுறதை தாண்டிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறது தான் ஒரு நல்ல முடிவு. இப்போ நம்ம பிளாட்டிபஸில் அவ்வளோ பிளாட்டிபஸ் கற்றுனா அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு போகலாம். ஏன்னா டைம் பார்த்தாது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ள இந்த vlog முடிச்சுட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இன்னும் ஷார்ட்ஸாக உட்காந்து எடிட் பண்ணேன். நானும் டெய்லி வீடியோஸ் போடணுந்தாங்க நினைக்கிறேன். முடிய மாட்டேங்குதுங்க. ஸோ முடிஞ்சாலும் நானும் சீக்கிரம் வீடியோஸ் போகிறேன். ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரம் ஏற்றணும், பார்த்துக்கலாங்க. ஸோ அது இந்த August 15 இல்லைன்னா 16 வந்து நம்ம சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 years கம்ப்ளீட் ஆக போகுது. பரவாயில்லைங்க. உங்கள் அன்பு அதனால இன்றைக்கி நம்ம 65K ஃபேமிலி எடுக்கணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் இருக்கும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நிறைய பேர் காலேஜ் பசங்களாம் இருப்பீங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி பைக்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்பீங்க. ஸோ உங்களுக்கு அதாவது இந்த இதில் ஒரு 4-5 பைக்ஸ் நான் சூஸ் பண்ணி அதில் எந்த பெஸ்ட் பைக்குன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது லுக்கும் சரி, பர்ஃபார்மன்ஸும் சரி, பவரும் சரி, அந்த மாதிரிங்க. அதாவது இப்போ தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட்ஸை பார்த்தா கரெக்டாக இது பண்ண போகிறாங்க. அதாவது இப்போது நம்ம உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களே மொத்தம் மூணு டைப் ஆஃப் பசங்களே, அதாவது பைக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைப் இருக்குங்க. ஃபேட் பைக், நேக்கட் பைக், க்ரூசர் பைக் அண்ட் அட்வென்ச்சர் பைக்குன்னு மொத்தம் 4 இருக்குது. அட்வென்ச்சர் பைக்குன்றது நம்ம ஹிமாலயன், அட்வென்ச்சர் 390 அந்த மாதிரி இருக்கும். க்ரூசர் பைக்கு நம்ம ராயல் என்ஃபீல்டு, ஸோ அந்த மாதிரி பைக்ஸ் வரும். அண்டு ஃபேட் பைக்குன்னா நம்ம RC 200, R15 வருங்க. நேக்கட் பைக்குன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம NS 200, பல்சரு, ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பைக்ஸில் வரும். அதாவது நேக்கட் பைக்கும் ஃபேட் பைக் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டிங்கன்னா நேக்கடு அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக ஃபேமிலி பைக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபேட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேரிங்கை பொறுத்தவரை என்ன விஷயம்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி யூனிக்கான லுக் இருக்கும். இப்போ நம்ம R15 எடுத்துட்டாலும் சரி, RC எடுத்துட்டாலும் சரி, லுக்கு பற்றி நான் குறைய சொல்ல மாட்டேங்க. நேக்கடை தாண்டிட்டு ஃபேரிங் லுக்கு நல்லா தரமாக இருக்கும். ஆனால் அதை விட தாண்டிட்டு இங்கே ஃபேரிங் பைக், அதாவது R15 அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் முதுகெல்லாம்
பெண்டுங்க அவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சிடும். இதே நம்ம பிளாட்டிபஸ் எடுத்துக்கிட்ட 1 வீக் சரியான முதுவலி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல முதுவலிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பைக் பழகிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம பைக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் எங்கேயுமே பைக் நிப்பாட்டாமல் ஓட்டியிருக்கேன். ஆனால் ஈவன் எனக்கு முதுகு பெயின் ஆனதில்லை. அதான் நமக்கு அந்த பைக்கோட நல்லா அடாப்ட் ஆகிட்டோம். இதே பைக்கு டெலிவரி எடுத்து புதுசில் 5 வீட்டிலேருந்து ஷோரூமுக்கு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சந்தி அந்த 2 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு எனக்கு சரியான கை காலில் ஃபுல்லாக செவந்துருச்சுங்க. ஆனால் இப்போ நம்ம பைக் நல்லா அடாப்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அண்ட் காலேஜுக்குலாம் என்னென்ன பைக்ஸ்லாம் ஓகே ஒர்த்தான பைக்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அதான் பைக் வைக்கிற மொத்தம் 3 கேட்டகரி பசங்க இருப்பாங்க. ஒன்று அப்பா காசில் வாங்குறவங்க, இன்னொன்று காசு சிறுக சேர்த்து வச்சு பைக் ரெடி காசு கொடுத்து எடுக்கிறவங்க, அண்ட் மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற காசை வச்சு பைக் லோன் போட்டு எடுத்துகிட்டு அதை வச்சு அதாவது கொஞ்சம் மணி இது பண்ணிவிட்டு டியூ கட்டண மாதிரி. இதில் மேக்ஸிமம் ஆஃப் எல்லோரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் தாங்க என்னை பொறுத்த ஜாஸ்தியாக. ஒன்று அப்பா காசில் வாங்குறவங்களா இருப்பாங்க, இல்லை அப்படின்ற போது என்ன மாதிரி கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு அப்படியே பைக் எடுத்து பைக் இப்போ லோனில் போடுற அந்த மாதிரி இருப்பாங்க. பட் லோன் போட்டு இன்னொரு விஷயம் என்ன மைனஸ்னால் வைங்களேன், கிட்டத்தட்ட நம்ம பைக் எடுக்கும் போது இந்த அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணி கிட்டத்தட்ட நான் 4 வருஷத்துக்கு டியூ போட்டிருக்கேன். 4 வருஷம்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 48 மாதமோ 46 மாதம் சம்திங் எவ்வளோ வரும். ஆமாங்க 48 மாதம். 48 மாதத்துக்கு 4590 ரூபாய் டியூ. கிட்டத்தட்ட எனக்கு வட்டி மட்டும் வைங்களேன் 75,000 சம்திங் வந்துச்சு. அந்த ஷோரூமில் கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. பட் இந்த 75,000 ரூபான்றது நமக்கு டோட்டலி லாஸ். அதாவது இன்ட்ரெஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் போட்டது பார்த்தீங்கன்னா HDFCன்ற பேங்க்கு நிறைய இருக்குது. ஐடிஎஃப்சி இருக்குது. ஐடிஎஃப்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன் 0.50 தான் சம்திங் ஏதோ இது இன்ட்ரெஸ்ட்டுங்களாம். ஆனால் HDFCயில் 2 ரூபா நினைக்கிறேங்க. HDFCயில் சரியான வட்டி. பட் இருந்தால் நான் வந்துட்டு பேங்க்கில் ப்ரொமோஷன் பண்ணல. இப்போ நம்ம ஒரு பைக் ஓனராக வந்துட்டு அந்த பைக்கை பற்றி ஒரு 4-5 பேர் ரிவ்யூ கேட்பாங்களாங்க. ஸோ அதுலேருந்து நான் சொல்கிற விஷயம் வந்துட்டு என்னை பொறுத்தவரை நீங்கள் லோன் போடுறது ஐடிஎஃப்சி கொஞ்சம் பைக் லோனை பொறுத்தளவு மொத்தம் 3 வகையாக பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கையில் நகை இருக்குங்களா, அந்த நகை எடுத்து நீங்கள் பேங்க்கில் வச்சு அப்படி வச்சு நீங்கள் பைக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த நகைக்கு மட்டும் நீங்கள் வருஷத்துக்கு சம்திங் இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா நீங்கள் சீட்டு மாதிரி போட்டு பைக்கை அப்படி வச்சுக்கலாம். ஆனால் பைக்கை பொறுத்தளவு என்னென்னாங்க பைக் ஒவ்வொரு ஜின்னும் மாறிட்டே இருக்கும். இப்போ அடுத்தடுத்து இப்போ நம்ம பல்சர் 150 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. பல்சர் 150 அந்த காலத்தில் இந்த காலத்தில் பெருசாக அப்டேட் பண்ணல. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் கிளஸ்டரில் எனக்கு தெரிஞ்சு கிளஸ்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நியூ கலர் சம்திங் ஏதோ அவைலபிளாக கொண்டு வந்திருக்காங்க. மிச்சப்படி ஏன்னா அந்த காலத்திலலாம் அந்த 2000 சம்திங் ஏதோ பொல்லாத மூவி ரிலீஸ் ஆச்சுங்களாங்க. அப்போ இருந்து பசங்களுக்கு இந்த பல்சர் பைக்னா அவ்வளோ கிரேஸ். அந்த பீஜத்துக்கு நான் ரொம்ப ஆகிட்டுங்களா. எத்தனை பேருக்கு பல்சர் பைக் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஈவன் தான் நம்ம பைக் எடுக்கிறதுல 4 பட்ஜெட் லிஸ்ட்டில் நம்ம பல்சர் இருந்துச்சு. அதாவது பஜாஜில் இருந்துட்டு என்ன இது பண்ணால் ஒன்று பல்சர் NS 200 அதுவும் பிளான் பண்ணியிருங்க. அண்ட் ராயல் என்ஃபீல்ட்லேருந்து GT 650 அண்ட் KTMலேருந்து டியூக் 390 அண்ட் எமகாலேருந்து R15. இந்த 4 பைக்கில் நம்ம 4 பைக் ஓட்டிக்கும் போது இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டு செலக்ட் ஆகலை. இது 3 இது செலக்ட் ஆச்சு. இந்த 3 இதில் எது வைக்கும் போது நம்ம R15 KTM நம்ம பசங்க ஓட்டு போட்டிருந்தீங்க. இந்த KTM R15 வைக்கும் போது R15 ஜெயிச்சனால நம்ம பசங்களோட ஆசைக்காக நம்ம R15 டெலிவரி எடுத்துறோம். அதான் R15ன்றது ரெட் கலர் தான். நான் சும்மா ஓட்டிக்கு போட்டது ரெட் கலர் நிறைய பேர் சூஸ் பண்ணீங்க. ரெட் கலர் கலர்ன்றது எல்லாம் வச்சிருக்க மாதிரி தான். சரி கொஞ்சம் யூனிக்காக எடுக்கலாம்னு சொல்லி தான் நம்ம R15 நம்ம பிளாட்டிபஸ் மாப்பிள்ளை டெலிவரி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி R15 மான்ஸ்டர் செம்ம ஒருத்தங்க ரொம்ப லிமிடெட் எடிஷன் ஆச்சா. அந்த சைடில் அந்த மான்ஸ்டரில் அந்த M இருக்கும். அந்த M பார்த்துக்கிட்டே கொஞ்சம் க்ளோ ஆகும். பைக் லுக்கே தரமாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கு பால் பச்சை கலர் மேலே கொஞ்சம் கிரேஸ்னால அதனால் நான் அந்த பைக்கை டெலிவரி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம மேட்ருக்கு வரும். அதான் நான் பேச நினச்சா அவ்வளோ தூரம் பேசி போயிட்டேன். அதாவது இப்போது காலேஜ் பசங்களுக்கு ஒரு 4 பைக் தரமான பைக் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ V3 பார்த்துக்கிட்டிங்கன்னா வைங்களேன் 2,15,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. இப்போ டியூக் 390 பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பவரும் வேணும் ப்ரோ, புல்லிங்கும் வேணும், பைக் கொஞ்சம் பார்க்க ரகடாக ஃபீலாக நேக்கடில் கொஞ்சம் ரகடாக வேணும் அப்படின்ட்டிங்கன்னா 3,50,000க்கு டியூக் 390 இருக்குது. அதே இல்லை ப்ரோ எக்ஸாஸ்ட் நோட் ப்ரூடலாக வேணும், கொஞ்சம் அந்த பணக்கார தன்மையை காட்டணும் அப்படின்ட்டிங்கன்னா 3,43,000 நம்ம GT இருக்குது. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பைக் பார்க்க அந்த டுக்காட்டி வேரியன்ட் மாதிரி இருக்கணும். டுக்காட்டி வேரியன்ட்ஸ்னால் ஸோ டுக்காட்டியில் அந்த தூம் மாஸ்க் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அண்ட் பார்த்தீங்கன்னா டுக்காட்டியில் இருக்க பல்க் மாதிரி ஏதோ ஒரு சும்மா ஒரு காப்பி. இப்போ நம்ம ஏர்பாட்ஸு ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்னு இருக்காம டுக்காட்டில் ஏதோ ஒரு காப்பி மாதிரி பைக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா RR 310 நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். RR 310 நம்ம பட்ஜெட்டில் இருந்துச்சு. அதோட கேட்லாக் கூட இருக்குங்க. அந்த கேட்லாக் இப்போ இருக்க முடியாது. ஏன்னா பைக் வேற மாட்டே இருக்குன்னா
கொஞ்சம் மைக் மாட்டினால இங்கேருந்து நம்ம மறுபடியும் அங்கே போய் எடுத்துட்டு வரோம். அதனால உங்களுக்கு அடுத்த விழாவில் காட்டினா அந்த இடத்துல வந்து கேட்லாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பைக் எடுக்க முன்னாடி ஏறாத ஷோரூம் அவ்வளோ ஷோரூமுக்கு போயிட்டு இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பைக்கும் சரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் முடிஞ்சளவு அவங்க அந்த விஷயத்த அவங்க வச்சு அதாவது அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி அது அட்வைஸ்ன்ட்டு இல்லை, அவங்க முன்னாடி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த தப்பு பண்ணாத போது நமக்கு அந்த செலவான சரி கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ நான் யமகா பக்கம் இதே அப்புறம் எனக்கு பைக் பவராக வேணும், இதே அப்புறம் எனக்கு பைக் பவராக வேணும், பைக்கோட மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும் அப்படின்ட்டிங்கன்னா பைக்கோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக நம்ம பஜாஜ் பக்கம் போய்க்கலாம். பட் எனக்கு பவர் தரமாக வேணும், மெயின்டெனன்ஸும் அடிபொலியாக இருக்கணும். கேடிஎம் தான் எனக்கு தெரிஞ்சு டிஸ்பேட் மாற்றி 1300 1400 சம்திங். நம்ம R15 பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபாங்க பிரேக் பேடு. பேக் பிரேக் பேடு மாற்றினா 6000 6500 கிலோமீட்டர் சம்திங் ஓடிச்சு. அதே இல்லை ப்ரோ மெயின்டெனன்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் அஃபோர்டபுளான எனக்கு வேணும் அப்படின்ட்டு யமகா பக்கம் வந்துக்கலாங்க. ஸோ யமகாவை பொறுத்தளவு எனக்கு நாங்கள் யமகா இன்ஜின்னால வேற மாதிரி பைக்குங்க. இது வரைக்கும் நம்ம பிளாட்டிபஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக 8542 கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம பைக்கு. அந்த ஒவ்வொரு கிலோமீட்டரும் அவ்வளோ ரசித்து ஓட்டினேன். இப்படி ஓட்டினாங்க அந்த பைக்கை, வேற மாதிரி ஃபீலிங் இருக்குது பைக்குக்கெலாம். பைக் ஓட்டும் போது வேற மாதிரி ஃபீலிங். அதுக்கப்புறம் நம்ம ஏன் அப்பாச்சி டிவிஎஸ் கிட்ட வந்தோன்னா டிவிஎஸை பொறுத்தளவு ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்த காலங்க டிவிஎஸ்லாம். டிவிஎஸ் பக்கம் நீங்கள் 1000 வந்து ரேஸ் போகிறதா, பட் கண்டிப்பாக ஒர்த்தான பைக்ஸாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்எஸ் பார்த்தோன்னா ரேஸ் ஸ்போர்ட் என்எஸ்னா நேக்கட் ஸ்போர்ட்ஸும் இந்த மாதிரி இருக்கும். ஓகேடா இப்போ வந்து நீ பைக் சேனல் ரிவ்யூஸ்லாம் போடுறேன், இன்னும் பொறுத்தளவு இந்த பைக் வாங்கினா ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு என்ன பைக் சஜஸ்ட் பண்ணும் அப்படின்ட்டிங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பைக் பார்த்தோன்னா 25.5 PS 20.4 Nm ஆஃப் டார்க்கு, 41.5 PS 163 kgங்க. அண்ட் பைக் 11 லிட்டர் டியூப்லெஸ் டயர், அலாய் வீல்ஸ், லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. ஒருத்தான பைக்குங்க. அந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு மாடிஃபை என்னென்ன பண்ணலான்ட்டாங்கன்னு வைங்களேன். முடிஞ்சாலும் அந்த பைக்கு ப்ரோடிஸ்க்கு போட்டுருங்க. ப்ரோடிஸ்க்கு போட்டு தயவு செஞ்சு டாப் அண்ட் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. நான் பைக் செமையாலாச ஆரம்பிச்சிடும். ஏன்னா நானும் டாப் இது போட்டிருந்தேங்க, அது பேர் என்ன ப்ரோடிஸ்க் போட்டிருந்தேன். அதனால் வேஸ்ட்டு, ப்ரோடிஸ்க்கு சத்தியமாக வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு என்னென்னா டெயில் டிடி போடுறேன். டெயில் டிடின்னு லீகலாக கேட்டிங்கன்னா டெயில் டிடி நான் போட்டு நிறைய ஃபைன் வாங்கிட்டேன். இவ்வளோ தான் நிறைய பேர் போட்டு தான் சுற்றுறாங்க. அதுலேயும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெயில் டிடி போட்டுருக்காங்க. டெயில் டிடியில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஃபோல்டபிள் டெயில் டிடி, ஸ்டாண்டர்ட் டெயில் டிடி, அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ் மாதிரி ஒரு டெயில் டிடி இருக்கும். எக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அண்ட் தென் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனா அந்த ஃபேரிங் இண்டிகேட்டர் போகிறீங்க. ஃபேரிங் இண்டிகேட்டர்னால் இப்போ நம்ம பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி சப்பட்டே ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அந்த இண்டிகேட்டரே போட்டனால என்ன ஆச்சுன்னா பைக் கொஞ்சம் கீழே விழுந்ததுனால அந்த சைடில் மட்டும் ஃபேரிங் கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. இதே வந்துட்டு நம்ம அந்த நீட்டமாக இருக்கிற இண்டிகேட்டர் போட்டிருந்தா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. ஸோ அது வந்துட்டு எதனால் கீழே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வேணாம். ஏன்னா இது பேசினா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிருங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பைக் வேறியா, அது கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்டல் ஆயிரும். அதனால தான் அது வேண்டாங்க. ஸோ அது எப்படின்ட்டிங்கன்னா பைக் ஃபேரிங் இண்டிகேட்டர், பைக் நம்ம கீழே விழுந்ததுனால இண்டிகேட்டர் வெளியே வந்து நம்ம ஃபேரிங் கீழே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேரிங் லைட்டாக கேப் ஆயிடுச்சு. இதே நம்ம நீட்டமான இண்டிகேட்டர் போட்டிருந்தா அந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்திருக்காதுங்க. அதே மாதிரி பைக்ஸுக்கு நிறைய பைக் இப்போ நம்ம பைக் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மில்லியன் பைக்ஸ் இருக்குது. அதாவது இப்போது நமக்கு தெரிஞ்சது இப்போது ஒன்றும் இல்லைங்க. இப்போ யமகாவில் எடுத்துகிட்டு யமகாவில் வந்து வெரைட்டிஸ் இருக்கா ஸ்கூட்டி பைக்ஸ்னு. இப்போ நம்ம பஜாஜில் எடுத்துகிட்ட பைக்ஸ் இருக்கா, நம்ம ஹீரோ எடுத்த ஸ்கூட்டிஸ் பைக்ஸ் இருக்கா, ஹாண்டா ஸ்கூட்டிஸ் பைக்ஸ் இருக்கா. ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு பைக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோ நான் எங்கே காலேஜ் அந்த மாதிரி போயிட்டு வேறு கொஞ்சம் பைக் கொஞ்சம் பார்க்க ரெக்கார்டாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பைக்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாம் உங்களோட ஒப்பீனியானது. இப்போ நம்மளை பொறுத்தளவு ஸோ என்னோட அனுபவங்கள் நான் பட்ட அனுபவங்கள் சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வாட்டி பைக் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்த்துடாம தெரிஞ்சு பைக் எடுத்துடாதீங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு அதை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா என்னையை பொறுத்தளவு லோன் போகிறது உண்மை சொன்னால் வேஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் 60,000 கிட்டத்தட்ட டேக்ஸே போய். இன்னொரு விஷயம் ஒரு மாதம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அடுத்த டியூன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த டியூ கட்டுறக்குள்ளே ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுரும். அது ஒரு விஷயம். அதனால் என்னை பொறுத்த இனியே தான் நம்ம போடுறோம், ரெடி காசு கொடுத்து தாங்க எடுப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மைக்கு கீழே தொங்கிடுச்சு. நான் ஆடியோ கேட்டிருக்கா இல்லையான்னு நீங்கள் எடிட் பண்ணும் போது தான் பார்க்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஹேர் பின் தாங்க போட்டிருக்கேன். அந்த கிளிப்பு எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ சீக்கிரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வேறு மைக்கும் சீக்கிரம் வாங்கிடலாங்க. அந்த பூயா மைக் எங்கே போச்சுன்னு தெரில.
எங்கே போச்சுன்னு தெரியல. சரி நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த பூயா மைக்கும் ஒயர்லெஸ் மைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 செட் 2300 ஏதோ வந்துச்சுங்க. 2300 2600 சம்திங் ஏதோ பில்லு வந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ராடக்ட் நாளைக்கு இல்லை நாளைக்கு டெலிவரி ஆயிரும். அது வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒண்டர்லா ட்ரிப் போனோம்னா அதோட ப்ராடக்ட் எப்படி ரிவ்யூ போடுறாங்க. ஸோ இந்த இந்த இடத்துல என்ன நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா பார்க்குறேங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வந்துட்டு ஆன் ஆப்ஷன் போட்டு விட்ருங்க. ஸோ எதனால் ஒரு மாதிரி கெட்ட கேமரா பார்த்து பேசாமல் கீழே நீன்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு எங்களை இப்போ கூட நான் கேமரா பார்த்து பேசல. ஏன்னா மேலே லைட்டிங் இருக்குங்க. சரியான கண்ணு கூச ஆரம்பிச்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் சரியான தூக்கம் இல்லை. ஒரு வீடியோ எடிட்டிங்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு 4 மணி 5 மணிக்கு படுத்துட்டு மறுபடியும் 8 மணி 9 மணிக்கு எதிர்த்து மறுபடியும் வேலைக்கு அங்கேன்னு சுற்ற ஆரம்பிச்சாங்க. சுத்தமாக தூக்கம் இல்லை. டப்புன்னு யாராவது இப்போ நம்ம படுத்துட்டு இருக்கீங்களா டப்புன்னு யாரை தொட்டா எந்திரிச்சிருது அந்த மாதிரி தான் தூக்கம் இருக்குது. நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. சரி கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் சரியான எரிச்சல். அது லைட்டிங்கே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம். சரியாக லைட்டிங் பார்க்க முடியலங்க. ஸோ கண்டிப்பாக நிம்மதியாக நல்லா முதல்ல தூக்கி எந்திரிச்சதுக்கப்புறம் நாளையிலிருந்து கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக விளாக் கொடுக்கணும். எந்த வித விளாகில் எந்த வித புலம்பலும் வரக்கூடாது. ஒன்று இன்ஃபர்மேஷன் விளாகாக இருக்கணும், இல்லைனா ஃபன் விளாகாக இருக்கணும். நீங்கள் நம்ம சேனலில் அதாங்க மோட்டிவேட் பண்ணி கரெக்டாக வீடியோஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் வந்துட்டு ஆன் ஆப்ஷன் போட்டுருங்க. ஒரு நாள் இது எல்லாமே கண்டிப்பாக மாறிடுங்க. ஓகே ஃபேம், பை.